இந்தியாவில் இருக்க ஏஜென்சி கரெக்டா இருந்து யூஏல இருக்க கம்பெனி ஃபேக்கா இருந்தா அது எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த வீடியோல சொல்றேன். மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. யூஏக்கு ஒர்க்குக்காக வர உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணி விடுங்க. ஏஜென்சில இருந்து கம்பெனி நேம் சொன்ன உடனே கூகுளில் செக் பண்ணுங்க. வெப்சைட் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், பின்ன ஃபோன் நம்பர் இருக்கும், எல்லாமே மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. ரிவ்யூஸ் இருக்கும். அப்படி வெப்சைட்டும் இல்லை ரிவ்யூஸும் இல்லைன்னா அப்போ அது ஃபேக் தான். மறக்காம அலர்ட் ஆகிக்கோங்க. யூஏல இருக்க கம்பெனிக்கு ட்ரேட் லைசன்ஸ்ங்கிறது மேண்டிட்டரி. அது வந்து ஏஜென்சிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா அதில் உள்ள நம்பரை யூஏ கவர்மெண்ட் போர்ட்டலில் செக் பண்ண முடியும் அது ஃபேக்கா ரியலாங்கிறது. கம்பெனி அட்ரஸ் கிடைச்சதும் மறக்காம கூகுள் மேப்ல செக் பண்ணி பாருங்க. அப்படி காட்டலனா அதுவும் ஃபேக் தான். சம்டைம்ஸ் எம்டி லேண்டு வேர் ஹவுஸ் தான் காட்டும், அப்பயும் ஃபேக் தான். மேப்லயே கம்பெனியோட போர்டு வச்ச மாதிரி காட்டும், கண்டிப்பா காட்டும். ரியல் கம்பெனியா இருந்தா ஹெச்ஆரோட மெயில் ஐடி வந்து கம்பெனியோட நேம் பின்னாடி தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா அதுவும் ஃபேக் தான். ஓல்டு கம்பெனிலாம் வெப்சைட் இருக்காது, ஆனா கண்டிப்பா லிங்க்டின் ப்ரொஃபைல் இருக்கும். அதையும் செக் பண்ணி பாருங்க. அதுல எம்ப்ளாயிஸோட டீடைல்ஸ்லாம் இருக்கும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா அதுவும் ஃபேக் தான். கம்பெனி ஜென்யூனா இருந்தா ஆஃபர் லெட்டர்ல கம்பெனி அட்ரஸ் நேமு எல்லாமே ப்ராப்பரா இருக்கும். அதுல அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை முகர் போர்ட்டல்ல போட்டு வெரிஃபையும் பண்ண முடியும். ஹெச்ஆர் வந்து வாட்ஸ்அப்ல பேசினா, கம்பெனி ஒன் பேஜ் வெப்சைட் டெம்ப்ளேட்ல இருந்தா, நோ ட்ரேட் லைசன்ஸு, இன்டர்வியூ வந்து வாட்ஸ்அப்ல நடந்தா, சேலரி வந்து ஹையா இருந்தா, விசா ரெடி மணி சென்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கண்டிப்பா ஃபேக்கா தான் இருக்கும். மறக்காம சுதாரிச்சுக்கோங்க. இந்தியாவில் ஏஜென்சி கரெக்டா இருந்து யூஏல கம்பெனி ஃபேக்கா இருந்தா ரொம்ப கஷ்டம். மறக்காம செக் பண்ணிக்கோங்க, சுதாரிச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்க.